அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுக்கோ உங்கள் சகோதரிகளுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்களே, ஆனால் என்னுடைய செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஆலோசனை பெறலாம். இன்றைக்கு இங்கே ஒரு ஜாதகம் பதிவீடு செய்யப்படுகிறது. இது துலா லக்கண ஜாதகம். லக்கணத்துக்கு 2இல் கேது, 5இல் சந்திரன் செவ்வாய், 8இல் ராகு, 9இல் சுக்கிரன் சனி, 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் குரு. இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம், கலப்பு திருமணம் ஏற்பட்டுவிட்டது. இந்த ஜாதகருடைய தந்தை வகையிலும் ஜாதகர் மணந்த பெண் வகையிலும் பெரும் பிரச்சனைகள் ஆகிவிட்டது. ஆனாலும் இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. இப்படி ஒரு ஆணோ பெண்ணோ தன் தாய் தந்தை சொல் கேளாமல் காதல் திருமணம், கலப்பு திருமணம் செய்து கொள்வதற்கு எந்த கிரக நிலைகள் காரணமாக இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்து 1, 2, 7, 5, 9இல் இருந்தாலும், 8ஆம் இடத்தில் இருந்தாலும், அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ காதல் திருமணம், கலப்பு திருமணம் ஏற்பட்டு விடுகிறது. இப்படி சுக்கிரன் சனி சேர்ந்த ஜாதகங்கள் 2, 3 திருமணங்கள் கூட பிடிக்காமல் மாறி மாறி நடந்துவிடும். பல நூறு ஜாதகங்கள் என்னிடத்திலே அதுபோல் இருக்கின்றது. இப்படி எந்த ஒரு ஜாதகத்திலும் சுக்கிரன் சனி சேர்ந்தாலே அந்த இல்லற வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் ஜாதகமாக இருந்தால் இருப்பதில்லை. அதற்கு காரணம் இந்த சுக்கிரன் சனி. அதேபோல் சுக்கிரன் சனிக்கு 1, 5, 9இல் செவ்வாய் சேர்ந்தாலும் அதே போல்தான் இருக்கும். இந்த ஜாதகருக்கு இன்றைக்கு 22 வயது நடக்கிறது. ராகுதசாவில் பிறந்திருக்கிறார். குருதசாவில் செவ்வாய் புத்தியில் அவருக்கு சமீபத்தில் திருமணம் ஏற்பட்டுவிட்டது. பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் திருமணமானது. காரணம், அந்த பெண்ணும் ஆணும் ஒற்றுமையாக இருந்தார். ஆக இந்த மாதிரி கலப்பு திருமணம், காதல் திருமணம் ஏற்படுவதற்கு மெயினாக சுக்கிரன் சனி செவ்வாய் சேர்ந்து இருப்பது, அதாவது 1, 5, 9இல் இருப்பது, அல்லது 1, 2, 7, 8, 9, 11இல் இருப்பது. அந்த சுக்கிரன் சனி செவ்வாயை கோச்சார குரு பார்க்கின்ற பொழுது உடனடியாக நடந்துவிடும். ஆகவேதான் இது போன்ற கிரக அமைப்புகள் இருந்தால் ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ அந்த அவர்கள் விரும்பிய திருமணம் நடந்து விடுகிறது. இன்னும் பல்வேறு கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. இதுபோல் கிரக நிலைகள் ஒரு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ இருந்தால் பெற்றவர்கள் அதை கூர்ந்து கவனித்து அந்த தசாபுத்திகள் வருவதற்கு முன்னாலேயே
நல்லதொரு வரனை தேடி அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிடித்த வகையிலே திருமணம் செய்து வைப்பது நல்லது. சாஸ்திரப்படி பல விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி அந்த திருமணம் செய்து வைத்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. காரணம், ஒரு ஆணோ பெண்ணோ வெளியில் சென்று படிக்கிறார்கள். படிக்கின்ற இடத்திலே இதுபோல் பெற்றவர்கள் மனம் நோகின்ற அளவிற்கு நடந்து விடுகிறது. ஆக அந்த பருவ வயதை எய்து முன்பே இது போன்ற கிரக அமைப்புகள் இருந்தால் பெற்றவர்கள் கூர்ந்து கவனித்து செயல்பட்டால் ஓரளவுக்கு இந்த இரு தரப்பிலும் பிரச்சனை வராமல், வம்பு வழக்கு வராமல் பார்த்து கொள்ளலாம் என்பது என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம்.